ஹாய் எவ்ரி ஒன். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஃப்ரைடே ஆல்மோஸ்ட் 500 அண்ட் ப்ளஸ் பாயிண்ட் ஃபால் கொடுத்துருந்தாங்க. லாஸ்ட் வீக்லயே 1200 பாயிண்ட் ஆல்மோஸ்ட் 5% வந்து நிஃப்டி ஃபால்ல இருக்கு. அப்ப நிஃப்டி கிராஷா இல்ல டவுன் ட்ரெண்டுக்கு வந்துருச்சா அப்படின்னு கேட்டா ரெண்டுமே இல்லை. அப்ப எது கிராஷ், எப்ப எது டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறத பார்ப்போம். நிஃப்டி நிஃப்டின்னு ஸோ ஆல்மோஸ்ட் வித்தின் 3 மந்த்துக்குள்ள 30% ஃபாலா இருந்துச்சுன்னா மட்டும்தான் நிஃப்டி கிராஷு. ஸோ அப்ப நிஃப்டி இன்னும் 3 மாசத்துல 11% மட்டும்தான் ஃபால்க்கு வந்திருக்கு. அப்ப இது கிராஷ் இல்லை ஒரு சினாரியோ. இன்னொன்னு, அப்ப டவுன் ட்ரெண்டுக்கு வந்துருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்ப டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி வரணும். நிஃப்டி ஆல்மோஸ்ட் 20,000 கிராஷ் பண்ணி சஸ்டைன் ஆயிட்டு மார்க்கெட் கீழே வந்தா மட்டும்தான் டவுன் ட்ரெண்ட். இன்னும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கும் வரல. அப்ப இப்ப நிஃப்டி வந்து கம்மிங் டேஸ்ல என்ன இருக்கும் அப்படிங்கிற வியூஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். வரேன். இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி இன்னும் ஒரு 5 to 6 ட்ரேடிங் செஷன்ஸ் இருக்கு. அதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டி அப்சைட்ஸ்ல ஒரு 24,000 பாயிண்ட்டும் அதையும் தாண்டிச்சு அப்படின்னா இங்க ஒரு கேப் டவுன்ல மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு இல்லைங்களா. இந்த கேப் டவுனை இன்னும் ஃபில் பண்ணவே இல்லை. இந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு போச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 24,200 வரைக்கும் மார்க்கெட் இருக்கலாம். அதே போல டவுன் சைட்லன்னு பாத்தீங்கன்னா 23,300 இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வந்து இருக்கிறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதையும் தாண்டி சஸ்டெயின் ஆச்சுன்னா என்ன லெவல்ல இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். ஆல்மோஸ்ட் பாருங்க, லாஸ்ட் வாட்டி 24,800 வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் சொல்லிக்கிட்டே இருங்க. லாஸ்ட் வீக் வீடியோஸ்ல எல்லாத்துலயுமே ஃபிபோனசி ரிட்ரேஸ்மெண்ட் 0.5%, ஆல்மோஸ்ட் 50% ரீச் பண்ண உடனே இந்த இடத்துல இருந்து தான் லாஸ்ட் வீக்ல 24,800ல இருந்து நிப்டி வந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஆல்மோஸ்ட் 23,300க்கு கிராஸ் ரீச் பண்ணிருச்சு அப்படின்னா 100% வந்து லாஸ்ட் நவம்பர்ல இருந்து மேலே ஏறிட்டு வந்த மார்க்கெட் ஆல்மோஸ்ட் 100% கீழே விழுந்ததா இருக்கும் இந்த இடத்துல இருந்து. பட் மார்க்கெட் லாஸ்ட் வீக்ல இந்த அளவுக்கு கீழே வர்றது கொஞ்சம் டவுட் தான். சப்போஸ் வந்துச்சுன்னா இதுக்கு மேல வந்து நிப்டி வந்து டவுன் ட்ரெண்ட் நோக்கி போயிட்டு இருக்கும். ஒரு அப்டேட். அதே போல என்ன வரைக்கும் போகும் அப்படிங்கிறதையும் எதை வச்சு சொல்றோம் அப்படிங்கிறதையும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி ஃபிபோனசி எக்ஸ்டென்ஷன் ட்ரை பண்றோம். பாருங்க, மார்க்கெட் வந்து 50% இந்த இடம் வந்துச்சுன்னா 50%, இதையும் தாண்டி சஸ்டைன் ஆனா 23 தான். ஸோ இதை கிராஸ் பண்ணி அடுத்தடுத்து போற இதுலதான் வந்து நிப்டி வந்து டவுன் ட்ரெண்டை நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ அது வரைக்கும் நிப்டி டவுன் ட்ரெண்டு கிடையாது, இன்னும் அப் ட்ரெண்ட்ல தான் இருந்துட்டு இருக்கு. மண்டேக்கான வியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 24,000 அதையும் பிரேக் அவுட் பண்ணா 24,200. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த டிசம்பர் வரைக்குமே இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்றோம். 24,200 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு.
அதையும் கிராஸ் பண்ணா ஸோ நெக்ஸ்ட் மண்டே வந்து பார்ப்போம். ஸோ இதை போல நீங்களும் ட்ரேடிங் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ நியூ இயர் ஆஃபரா, ஸோ பேசிக் ட்ரேடிங்ஸ், டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஒன்லி 12,500க்கே நாங்கள் டீச் பண்ணிருக்கோம். இது நியூ இயர் ஆஃபர். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.